This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உடுமலை மூணாறு சாலையில் சுற்றுலா செல்ல போறீங்களா? என்ன உருவம்? வீடியோவை பார்த்து ஆடி போன பயணிகள். அது என்ன அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று. இந்த சுற்றுலா தலத்திற்கு பிரதான வழி என்றால் தேனி போடிநாயக்கனூர் வழியாக செல்வதுதான். அடுத்ததாக கொச்சினிலிருந்து அடிமாலி வழியாக வரலாம். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வழியாக மூணாறுக்கு சுற்றுலா வரலாம். இதில் உடுமலை வழி வனவிலங்குகள் அதிகம் வரும் சாலையாகும். இந்த சாலையில் உடுமலை மூணாறு சாலையில் புலி நடமாட்டம் உள்ளதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆனமலை புலிகள் காப்பகத்தின் வழியாக உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணாறுக்கு சாலை ஒன்று இருக்கிறது. இந்த சாலை மிகவும் அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும் சாலையாகும். இந்த சாலை வழியாக சென்றால் மறையூர், காந்தலூர் என தமிழர்கள் அதிகம் வாழும் கேரளாவின் பகுதிகளை காண முடியும். இதன் வழியாக 2 மாநிலங்களுக்கு இடையேயான பஸ், சரக்கு உள்ளிட்ட வாகன போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. கோவை, திருப்பூர், பழனி, பொள்ளாச்சி, ஈரோடு போன்ற பகுதி மக்கள் மூணாறு செல்ல உடுமலை வழியை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இரவில் செல்வது ஆபத்தானது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த சாலைகளில் பயணிக்கவே கூடாது. ஏனெனில் மிகவும் அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்வதால் அவ்வப்போது வனவிலங்குகள் நடமாட்டமும் இருக்கும். இரவில் கண்டிப்பாக வனவிலங்குகள் வலம் வரும் என்பதால் யாரும் இரவில் இருசக்கர வாகனத்தில் இந்த வழித்தடத்தில் செல்வதை விரும்ப மாட்டார்கள். நிலையில் உடுமலை மூணாறு சாலையின் ஓரத்தில் சின்னார் அருகே புலி ஒன்று நடமாடுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது. இது தற்போது புறம் வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புலி நடமாட்டம் குறித்து தமிழகத்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது புலி நடமாட்டம் என்பது வதந்தி என கூறினார்கள். ஏனெனில் வனப்பகுதியில் தற்போது சாரல் மழை பெய்வதால் விலங்குகள் அடர்ந்த வனப்பகுதியை விட்டு வெளியே வரவில்லை என்றார்கள். இது குறித்து வனத்துறையினர் கூறுகையில் உடுமலை மூணாறு சாலையானது வனப்பகுதி வழியாக செல்வதால் கோடை காலத்தில் வனவிலங்குகள் தென்படுவது உண்டு. ஆனால் பருவமழை காலங்களில் வனவிலங்குகள் சாலைகளில் தென்படுவது அது அரிதான நிகழ்வாகும். தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவானது கேரள மாநிலம் மூணாறு அருகே உள்ள பகுதியாக இருக்க வாய்ப்புள்ளது. இதனால் தமிழக வனப்பகுதிகள் செல்லும் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அச்சப்பட தேவையில்லை. இருந்தபோதும் கவனமாக வாகனங்களை இயக்குவது நல்லது. அதுடன் சாலைகளில் வாகனங்களை நிறுத்திவிட்டு இறங்கி வனப்பகுதிக்குள் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உடுமலை மூணாறு சாலை உள்ளிட்ட மலை அடிவார பகுதிகளில் ரோந்து பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்பதான் நான் போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்